ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு அருமையான படம். அந்த படத்தை பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்ராஸ் மேட்னி நம்ம ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருக்கோம். சசிகுமார் சிம்ரன் நடிப்புல ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி தான். அதே மாதிரி ஒரு ஜானர் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா கதையை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து பார்க்க ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திகேயன் மணி. இந்த படத்துல சத்யராஜ், காளி வெங்கட் சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான ரோல். சத்யராஜ் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் எதுவும் நடிச்சதே இல்லை. காளி வெங்கட்டும் ஒரு முக்கியமான கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நம்ம காளி வெங்கட் ஒரு சராசரி மனுஷன், அதாவது லோயர் மிடில் கிளாஸ், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு 4 பேர் ஃபேமிலியா வாழ்வாங்க. என்ன ஒன்னா, அவருக்கு வந்து வருமானம் அதிகம் இல்லாதனால ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவாரு. தன்னுடைய பையன் பொண்ணு 2 பேரையும் வந்து வாழ்க்கையில டாப்புக்கு வரைக்கிறதுக்காக, அதாவது நல்ல நிலைமைக்கு வரைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்பாரு. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஐடியா வந்து அவர் செயல்படுத்த பார்ப்பாரு. அந்த செயல்படுத்த முயற்சி வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா? மெட்ராஸ் மேட்னி படத்துடைய கதைகள், குறிப்பா இந்த படத்துல சத்யராஜ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வழக்கமா அவர் படங்கள்லாம் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராவோ இல்ல அப்பா அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இதுவரை பண்ணாத கேரக்டர். ஒரு எழுத்தாளரா இந்த படத்தை சத்யராஜ் வந்து எழுத்தாளரா நம்ம காளி வெங்கட் அவருடைய ஃபேமிலி ஸ்டோரி வந்து சொல்லுவாரு. அவரு ஆக்சுவலா சொல்லுவாரு. அதுலதான் அந்த படம் முழுக்க அவருடைய வேலையை அதுதான். படம் போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ட்ரை பண்றா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன ஒண்ணா படத்துல லேக் ஆகும்னா, சத்யராஜ் அவர்கள் நிறைய இடத்துல அவர் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். படத்துல அங்கங்க படம் மூவில இருக்கும் போது நல்லா சீன் சென்டிமெண்டா போயிட்டு இருக்கும். அவருடைய வாய்ஸ் வந்து சில இடங்களா இருக்கும். ஆனா மொத்தமா பார்க்கும்போது படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு பேக் போன்னு சொல்லலாம். அவர் தான் ஒரு கதையை வந்து விவரிக்கிறாரு. காளி வெங்கட்டுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதோட கிளைமேக்ஸ் நான் சொல்ல வரல, நீங்களா போய் பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். மெட்ராஸ் மேட்னி டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாக் மூவி, அதே மாதிரி மெட்ராஸ் மேட்னியும் ஒரு எமோஷனலா, அதாவது கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கையோடைய வழியை பிரதிபலிக்கிற படம் தான் மெட்ராஸ் மேட்னி. நீங்க மெட்ராஸ் மேட்னி படம் பார்த்துருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காம இருந்தா மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம்.